This is News First Weekend with R. Gokulnath. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்கள் இன்று தோற்றினர். தம் மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டர் தாக்குதல் தொடர்பில் கட்சி எடுத்த நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கே பண்டார தெரிவிப்பு. ஆஸ்திரேலிய பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் கூட்டணி அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலான பேச்சுவார்த்தையில். நாடு முழுவதும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை 2744 பரீட்சை நிலையங்களில் இன்று நடைபெற்றது. இம்முறை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு 3,13,450 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இம்முறை வவுனியா நிவாரண கிராமங்களில் வசித்த 689 மாணவர்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றியதாக வடமாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். இவர்கள் வவுனியா காமினி மகா வித்தியாலயத்தில் பரீட்சைக்கு தோற்றியதுடன் இவர்களுக்கு விசேட போக்குவரத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை பிரிவு ஒன்றை 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய பரீட்சையின் போது இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இன்று நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையின் போது முறைகேடாக செயற்பட்டமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய பரீட்சை மேற்பார்வையாளர்கள் 3 பரீட்சை நிலையத்திலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்ததாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டது. இந்த முறைப்பாடுகள் வெளி மாவட்டங்களிலிருந்து கிடைத்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அனுர் எதிரிசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எந்தவித பிரச்சனையுமின்றி நடைபெற்றது. சிற்சில பரீட்சை நிலையங்களில் மாணவர்களுக்கு உதவி செய்ததாக தெரிவித்து முறைப்பாடுகள் கிடைத்தன. அதுக்கமைய பரீட்சை மேற்பார்வையாளர்கள் 3 பரீட்சை நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தம்மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டர் தாக்குதல் தொடர்பாக கட்சி நியாயமான முறையில் செயற்படாவிட்டால் பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கே பண்டார குறிப்பிடுகிறார். ஆனைமடு ஐயனார் ஆலயத்திற்கு நேற்று முற்பகல் விஜயம் செய்திருந்த பாலித ரங்கே பண்டார இதன்போது ஆசிர்வாத பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டார். பின்னர் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். ஏப்ரல் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட குண்டர் தாக்குதல் தொடர்பாக நியாயமான தீர்மானத்தை கட்சி எடுக்காவிட்டால் அங்கிருந்து கொண்டு தொடர்ந்து மன்னால் சேவையாற்ற முடியாது. அவ்வாறு எனின் அரசியலில் இருந்து நான் விடைபெற வேண்டி வரும். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் மாறும் எண்ணம் எனக்கு இல்லை. கடந்த மாதம் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து அவரிடமும் கூறினேன். கடந்த மாதம் 3ஆம் தேதி கடிதம் ஒன்றை அவரிடம் எடுத்து சென்றேன். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு பொறுமையாக இருக்குமாறு கூறினார். அதன் பிரகாரம் நான் தொடர்ந்து பொறுமையுடன் காத்திருக்கிறேன். கட்சியினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக நான் திருப்தி அடையவில்லை என அவரிடம் தெளிவாக கூறினேன். இதனால் இந்த காலப்பகுதியில் பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய நிலை ஏற்படும். நாட்டினுள் இடம்பெறும் பாரிய அளவிலிருந்து மக்களை மீட்கும் இயலுமை ஐக்கிய தேசிய கட்சிக்கே உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவிக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்தறை மாவட்ட அலுவலகத்தை இன்று காலை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மக்கள் பிரிவு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவிடமிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று கூறிக்கொண்டு நாட்டை அழித்து ஏகாதிபத்திய முறைமையை நடைமுறைப்படுத்தி கடினமான அரசியல் பயணத்தை தொடர்கின்றனர்.
இன்று இந்த பாரிய அழிவிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியாலேயே நாட்டை பாதுகாக்க முடியும். ஐக்கிய தேசிய கட்சியை தவிர வேறு மாற்று வழி இல்லை. மாத்தறை தேர்தல் தொகுதியில் இருந்து இது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. வறிய மக்களின் உணர்வை, பசியை நன்கு அறிந்த ரணசிங்க பிரேமதாச என்பவர் குடும்ப ஆதிக்கமின்றி வெள்ளிக்கரண்டியை வாயில் வைத்துக் கொண்டு பிறக்கவில்லை. எமது தலைவர், எம்மில் ஒருவர். இலங்கை வரலாற்றில் நாட்டின் அரியணையை அலங்கரித்த கட்சியே ஐக்கிய தேசிய கட்சி. டிங்கிரி பண்டா, விஜயதுங்க போன்ற தலைவர்களினால் மெலிந்த கட்சி. இந்த கட்சியின் 7வது தலைவர் ரணில் விக்ரமசிங்க. இந்த கட்சியின் அபிமானத்தை மென்மேலும் அதிகரிக்கும் நோக்கில் எம்முடன் இணைந்தவரே மங்கள சமரவீர. கண்டி போகம்பர சிறைச்சாலையில் கைதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகள் திணைக்களமும் போலீசாரும் வெவ்வேறாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் VRD சில்வா குறிப்பிட்டார். போகம்பர சிறைச்சாலையிலிருந்து 2 சிறை கைதிகள் நேற்று அதிகாலை சிறைச்சாலை கட்டிடத்தின் 3ஆம் மாடியின் கூரையில் உள்ள ஓடுகளை அகற்றி தப்பிச் செல்ல முற்பட்டனர். சிறைச்சாலை அதிகாரிகளின் கட்டளையை செவிமடுக்காது தப்பிச் செல்ல முயற்சித்த சிறை கைதிகள் 2 மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கைதியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றையவர் சிறைச்சாலை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி வெத்தகல பலவத்கந்த பகுதியை வசிப்பிடமாக கொண்ட நபரே துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த 29 வயதான தரங்ககுமார திசாநாயக்க ஒரு பிள்ளையின் தந்தையாவார். இந்த வருடம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி விளக்குமறியலில் வைக்கப்பட்ட தரங்ககுமாரவுக்கு எதிராக 5 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். மரணம் தொடர்பான பரிசோதனை கண்டி சட்ட வைத்திய அதிகாரியின் தலைமையில் இன்று நடைபெற்றது. சிறைச்சாலைகளிலிருந்து கைதிகள் தப்பிச் செல்லும் பல சம்பவங்கள் அண்மையில் பதிவாகியுள்ளன. இது தொடர்பில் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு பிரதி அமைச்சர் விஜயமுனி சொய்சாவிடம் நாம் அண்மையில் வினவினோம். தண்டனையை அனுபவித்து வருபவர்களை சிறந்த மனிதர்களாக்கி அவர்களை நல்ல நிலைக்கு இட்டு செல்வது எமது பொறுப்பாகும். அந்த விடயம் இந்த இடம் பெறுவதில்லை. சிறைச்சாலையில் உள்ள நெருக்கடி நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுதல், இது போன்ற பிரச்சனைகளினாலேயே கைதிகள் தப்பிக்க முயல்கின்றனர். இதனை நிறுத்துவதற்காக நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த 12,500 குடும்பங்களில் 145 குடும்பங்கள் இதுவரை மீள்குடியேற்றப்படாது எஞ்சியுள்ளமை மன்னார் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பில் ஆராயும் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட அமர்வின் போது தெரிய வந்துள்ளது. இந்த கூட்டம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தி பணிகளில் நிலவுகின்ற தாமதங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பாக அந்தந்த திணைக்களங்களின் தலைவர்களிடம் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ கேட்டறிந்து கொண்டார். மக்களின் மீள்குடியேற்றம், கன்னிவடிகளை அகற்றுதல் உள்ளிட்ட கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, வீதி அபிவிருத்தி, மீன்பிடி, விவசாயம் போன்ற மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் 19 பிரதான விடயங்கள் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் இருந்து லாபத்தை பெற்று தமது கட்சியில் உள்ள சிலர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சாட்சியம் அளித்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிபில தொகுதி அமைப்பாளர் குற்றம் சாட்டுகிறார். இந்த நாட்டின் பிள்ளைகளுக்காக நாட்டை காப்பாற்றிய ஜெனரல் சரத் பொன்சேகா இன்று ஜெனரல் என்ற பட்டத்தை இழந்து சிறையில் உள்ளார். அவரின் இந்த ஜெனரல் எனும் கௌரவ நாமத்தை இழக்க செய்வதற்காக சாட்சியம் அளித்தவர்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிலரும் உள்ளனர். அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து லாபத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். அப்படி இல்லாவிட்டால் ஏன் இவர்கள் சில இடங்களுக்கு சென்று ஏன் எமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு எதிராக கதைக்கின்றனர், அவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்கின்றனர்? இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவசியமில்லை. இவ்வாறான சிலர் எமது ஊவா மாகாணத்திலும் உள்ளனர்.
இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணையவில்லை, அரசாங்கத்துடன் இணைந்துள்ளனர். அரசாங்கத்தின் பணத்திற்காகவே இவ்வாறு நடந்து கொள்கின்றனர்.